உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மலிஷ்கா, இப்ப என்ன ஆயுஷ்? உன் வீடு வந்துருச்சு. ஓ, தேங்க் யூ. பை த வே ஆயுஷ், முன்ன மாதிரி உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா முன்னெல்லாம் உங்க மேல எப்படி நான் பாசம் வச்சிருந்தனோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கேன். அதான் சொல்லுவாங்களே, ஒரு பொண்ணு தான் ஹஸ்பண்டோட ஃபேமிலியை தன்னோட ஃபேமிலி மாதிரி தான் பார்க்கணும். அந்த மாதிரி நீங்க எல்லாருமே எனக்கு சொந்தம் தான். உபேராய் ஃபேமிலினா அது என்னோட ஃபேமிலி. உங்க எல்லார் மேலேயும் நான் இப்படி தான் அன்பு காட்டுவேன். யூ ப்ளீஸ் டேக் கேர், ஓகே? Damn it, man. நான் என்னதான் பண்றது? எனக்கு எதுவுமே புரியல. இது எல்லாத்தையும் நான் எப்படி சரி பண்றது? நான் தனியா நின்னு என்ன பண்ணுவேன்? என் கையில எதுவுமே இல்ல. தவறுதான். லக்ஷ்மி இப்படி பண்ணிருக்கவே கூடாது. அவ பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிருக்க கூடாது. அதுல அவ சைன் பண்ணது பெரிய தவறு. அவளை நான் முழுசா நம்பினேன். அவ என்னை ஏமாத்திட்டா. என்னை விட அவளை நான் முழுசா நம்பினேனே. என் நம்பிக்கை அவ செதைச்சிட்டாளேமா. எஸ், ஃபைனலி எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. லக்ஷ்மி ரிஷியோட லைஃப்ல இருந்து அவுட். அதுவும் நிரந்தரமா. எனக்கு என்னோட எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருச்சு. எனக்கு என் ரிஷி கிடைச்சிருவான். அண்ட் ஐ வில் கெட் எவ்ரிதிங். ரிஷி, லக்ஷ்மி போதும். இதுக்கு மேல வேண்டாம். You know what? என் மனசுல இருக்கிறத எனக்கு சரியா சொல்ல தெரியும். எதையோ நினைச்சு எதையோ வளருவேன். எப்பவும் தப்பு பண்ணுவேன். ஆனா நீ எப்பவும் கரெக்டா பேசுவ. உன்னோட மனசுல இருந்து பேசுவ. அதோட உண்மையை தான் பேசுவ. அதனாலதான் உன்னோட பேச்சை நான் முழுசா நம்பினேன். இன்ஃபேக்ட் நான் தான் தப்புன்னு அடிக்கடி சொல்லுவல்ல. நான் கெட்டவன். அதை கூட நானே ஏத்துக்கிட்டேன். ஏதோ என்கிட்ட தான் குறை இருக்குன்னு நினைச்சேன். இது லக்ஷ்மி சொல்றா. அவ உண்மையை தான் சொல்லுவா. இப்படி அந்த அளவுக்கு உன்னை நான் நம்பினேன். லக்ஷ்மி, நான் உன்னை எப்பவும் காயப்படுத்த விரும்பல. உன்னை எப்பவும் நான் ஹர்ட் பண்ண நினைக்கல. ஏன்னா நீ நல்லவ, உண்மையானவ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ நல்லவளோ இல்ல, உண்மையானவளோ இல்ல. இதுதான் உன் உண்மையான முக லக்ஷ்மி. உன்னை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே நான் அதுக்கு வருத்தப்படல. ஆனா உன்னோட எல்லா பேச்சையும் நான் நம்பினல, அதுக்காக தான் வருத்தப்பட்டேன். நான் உன்னை சரியா புரிஞ்சுக்க முடியல, அதுக்காக தான் நான் வருத்தப்பட்டேன். பட் வெரி குட் லக்ஷ்மி, நீ உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருக்க. பிரமாதமான விஷயம். என்கிட்ட ரொம்ப அழகா பொய் சொல்லிருக்க. என்னோட நம்பிக்கை எல்லாமே பொய்யுங்கிறத நீயே நிரூபிச்சிருக்க. உனக்கு பணம் தானே வேணும். உனக்கு பணம் கிடைக்கும் லக்ஷ்மி. அது நீ என்னோட மனைவிங்கிற காரணத்துக்காக நான் கொடுக்க போறதில்ல. அந்த பணத்தை நான் உனக்கு பண்ண தப்புக்கான பரிகாரமா தான் கொடுக்க போறேன். ஆனா மாமா, மிஸ்டர் ஓபராய், உள்ள வாங்க. அடுத்தது நம்ம கேஸ் தான். லெட்ஸ் கோ. எதுக்குக்கா நீ என்ன பேசவே விடல? நான் மாமாக்கு புரிய வச்சிருப்பேன். அவரை பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருந்தாரு. நீ தான் அவரை தப்பா நாம இப்போ எதுவுமே பேச முடியாது. ரிஷி இந்த அளவுக்கு வருத்தப்படுறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு நல்லாவே புரியுது. எல்லாமே சமரசமா முடிஞ்சிடும். அப்படின்னா இன்னைக்கு முதல் முறையா நான் ரிஷிக்குள்ள இருக்கிற அவரையே பார்த்தேன். அதாவது இந்த உறவை நான் தான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டதா எனக்கு அப்படி தோணல. இந்த விஷயத்துல அவனும் ஆசைப்பட்டிருக்கான். அக்கா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இங்க என்ன நடக்கும் தெரியாது. ஆனா கடவுளோட தீர்ப்பு உன் பக்கமா இருக்கணும்க்கா. கடவுள் உனக்கு நல்லது செய்யட்டும்க்கா. மிஸ்டர் ரிஷி, நீங்க டிவோர்ஸ் கேக்குறீங்க. ஏன்? என்ன அது அவதான் கேட்டதா கேட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் விரும்புறீங்க இல்லையா? மியூச்சுவலி ஃபைல் பண்ணிருக்கீங்க. யா, சாரி, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வேற எதையாவது யோசிச்சா அப்புறம் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இது கோர்ட். சாரி. சரி, நீங்க கோர்ட்டுக்கு சொல்லுங்க. என்ன காரணம்? ஏன் டிவோர்ஸ் கேக்குறீங்க? நான் ஜட்ஜ் முன்னாடி உங்களுக்கு ஏன் டிவோர்ஸ் வேணும்னு கேட்கும்போது நீங்க காரணத்தை சொல்லுங்க. காரணமா? என்ன காரணம்? என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இதில் சந்தோஷமே இல்லை, எனக்கு ஏற்ற பார்ட்னராக இல்லை. மொத்தத்தில் நீங்கள் லக்ஷ்மிக்கு எதிராக பேசணும். அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். இங்க பாருங்க, இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லை. இதால எனக்கும் இல்லை, லக்ஷ்மிக்கும் இல்லை.
ஏன்? என்ன அவகிட்ட என்னால பேசக்கூட முடியல. 5 நிமிஷத்துக்கு மேல என்னால அவ கூட இருக்க முடியல. யுவர் ஆனர், அவ என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னால தாங்க முடியல. இதெல்லாம் நீ எதுக்காக சொல்றேன்னு எனக்கு தெரியும் ரிஷி. நான் உன் மனசு அந்த அளவுக்கு நோகடிச்சிருக்கேன். அதனால நீ என்னையே ஹர்ட் பண்ண விரும்புற. நீ இப்போ என்ன சொன்னாலும் நான் ஹர்ட் ஆக மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் யுவர் ஆனர், அது ஐ ரிக்வெஸ்ட். நான் லைஃப்ல முன்னேற நினைக்கிறேன். எனக்கு டிவோர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் யாரு வராங்கன்னு. யார் வராங்க? எப்ப வர போறாங்க? வேற எவ்வளவுன்னு சொல்ல வரீங்கல்ல? எஸ், நான் அந்த அர்த்தத்துல தான் சொல்றேன். வருங்காலத்துல யார் வராங்களோ, யார் வந்தாலும் அவங்க லக்ஷ்மியை விட பெட்டராவே இருப்பாங்க. அவங்க யாருன்னா இவங்கதான். இவரோட வைஃபை கூப்பிடுங்க. சொல்லுங்க, நீங்களும் டிவோர்ஸ் விரும்புறீங்களா? எஸ். காரணம்? இவரோட லைஃப்ல முதல்ல இருந்தே வேற யாரும் இருக்காங்க. அப்போ நான் எதுக்கு வாழணும்? அதோட அத்தை, அது ரிஷியோட அம்மாவுக்கும் மலிஷ்காவை தான் பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்த இவர் ஒரு தடவை கூட மறுக்கவே இல்ல. நான் இப்போ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால மலிஷ்கா நீ வீட்டை விட்டு போன்னு அவர் சொன்னதே இல்ல. என்னைக்கும் சொன்னதில்ல. இனிமே லக்ஷ்மி தான் எனக்கு எல்லாமே, நீ எதுவும் கிடையாதுன்னு அவர் சொன்னதே இல்ல. இவருக்கு மலிஷ்காவை தான் பிடிச்சிருக்கு. என் கூட வாழ்றதுல இவருக்கு விருப்பமே இல்ல. அப்புறம் எதுக்காக நான் இவர் கூட வாழணும்? போய் சொல்றான். மலிஷ்காவை விட சொல்லி நீ இதுவரைக்கும் சொன்னதே இல்ல. அவ இருக்க கூடாதுன்னு எப்போ சொன்னதே இல்ல. நான் எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்ன? கல்யாணம்னா என்னன்னே உனக்கு தெரியாதா? வலம் வரும்போதே நம்ம சத்தியம் பண்றோம். அதோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உரிமையும் வந்து. உரிமையா? உரிமையை பத்தி பேசுறியா? அப்ப நீ வீட்டை விட்டு போனீங்க, முன்னாடி பண்ண சத்தியத்தெல்லாம் மொத்தமா மறந்துட்டு வெளியே போனல, அதெல்லாம் என்ன? சரி, நான் எதுக்காக உன் கூட இருக்கணும்? எதுக்காக நான் அந்த வீட்ல இருக்கணும்? நீ என்கிட்ட போய் சொல்லிருந்த. ஷாலு, விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அக்கா எதுக்கு இப்படி பேசுறான்னு புரியவே இல்ல. மாமா கூட வாழ ஆசைப்பட்டா, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறா? லக்ஷ்மி, நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன். ஒரு முறை இல்ல, பல முறை. அது என்னன்னா, நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல. பட் எனிவேஸ், எனக்கு இந்த உறவுல இருக்க வேண்டாம். இதுக்கு மேல இவ கூட வாழ முடியாது. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. நாங்க எப்ப மீட் பண்ணாலும் 2 பேரும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன அவ புரிஞ்சுக்கல, நான் அவளை புரிஞ்சுக்கல. ஆனா நான் வாழ்க்கையில முன்னேறணும். அது என் லைஃப்ல நான் முன்னேற போறேனா இல்ல இப்படியே இருக்க போறேனான்னு தெரியல. ஆனா எனக்கு என்னோட லைஃப்ல இருக்கிற ஒரே டென்ஷனா அது இவதான். எனக்கு இவ கிட்ட இருந்து விடுதலை வேணும். நான் இவ கூட வாழ மாட்டேன். அதான் சொல்றேன். யுவர் ஆனர், ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. ஐ ரிக்வெஸ்ட் யூ, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க ப்ளீஸ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.